எக்ஸாம்பிளர்லேருந்து 12th ஃபிசிக்ஸ்லேருந்து நம்ம எலக்ட்ரிக் சார்ஜஸ் அண்ட் ஃபீல்ட் டாப்பிக்கில் 13th MCQ கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. A positive charge Q is uniformly distributed along a circular ring of radius or a small test charge Q is placed at the center of the ring. Then அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பாருங்க, இங்கே ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா Q is greater than 0 பாசிட்டிவ். இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, இது பாசிட்டிவ் சார்ஜஸ் இருக்குது. ஓகேவா? இப்போ சென்டரில் ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் வச்சோம்னா என்ன ஆகும்னா, இந்த பக்கம் டிஸ்டர்ப் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க, டுவர்ட்ஸ் ரைட் டிஸ்டர்ப் பண்ணால் இந்த பாசிட்டிவ் சார்ஜஸ் உடைய ரிப்பல்ஷன் வந்து லெஃப்ட் சைடில் இருக்கிற சார்ஜ்னால அதிகமாக இருக்கும். ரைட் சைடில் இருக்கிற பாசிட்டிவ் சார்ஜ்னால ரிப்பல்ஷன் லெஃப்ட் சைட் சார்ஜ்னால அதிகமாக இருக்கிறதுனால என்ன ஆகும், திருப்பும் பேக் புஷ் பண்ணிடும். அதனால வந்து இஃப் Q is 0 and is displaced away from the center in the plane of the ring, it will be pushed back towards the center. அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்ட். செகண்ட் பாருங்க, Q less than 0. இப்போது இப்படி வச்சுருக்கோம், இங்கே நெகட்டிவ் சார்ஜ் வைக்கிறோம். அப்போ இங்கே பாசிட்டிவ் இருக்கும். நெகட்டிவ் சார்ஜ் டுவர்ட்ஸ் ரைட் இப்படி புஷ் பண்ணிங்கன்னா இந்த பாசிட்டிவ் உடைய ரைட் சைடு இருக்கிற பாசிட்டிவ் அட்ராக்ஷன் அதிகமாக இருக்கும் லெஃப்ட் சைடு உடைய பாசிட்டிவ் சார்ஜ்னால. ஏன்னா வந்து இது கிட்ட போயிடுது. ஓகேங்களா? அப்போ அட்ராக்ஷன் அதிகமாக இருக்கிறதுனால என்ன ஆயிரும், ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் டுவர்ட்ஸ் ரைட் வந்துடும். அதனால வந்து என்ன ஆயிருது, அண்ட் இஸ் டிஸ்பிளேஸ்டு அவே ஃப்ரம் தி சென்டர் இன் தி பிளேன் ஆஃப் தி ரிங். இட் வில் நெவர் ரிட்டர்ன் டு தி சென்டர் அண்ட் வில் கண்டினியூ மூவிங் டில் இட் இட்ஸ் தி ரிங். இது கரெக்ட். அடுத்து ஆப்ஷன் சி பாருங்க. இப்போ வந்து இதுதான் ரிங்குன்னு வச்சுக்கலாம், இப்படி வச்சுட்டு இதுதான் ஆக்சிஸ்ன்னு வச்சுக்கலாம். இப்போ இங்கே நெகட்டிவ் சார்ஜ் Q லெஸ் தென் 0ன்னு சொல்லிட்டாங்க. கரெக்டாக? இப்போ பாசிட்டிவ் சார்ஜஸ் இருக்குது. ஓகேங்களா? இப்போ பாசிட்டிவ் சார்ஜஸ் இருக்குது. இப்போது சென்டர்லேருந்து அவே வந்து இந்த நெகட்டிவ் சார்ஜ் டிஸ்பிளேஸ் பண்ணால் இந்த ரிங் என்ன பண்ணும், பாசிட்டிவ் சார்ஜ் நெகட்டிவாக அட்ராக்ட் பண்ணும். இப்படி அட்ராக்ட் பண்ணுறதுனால டிஸ்பிளேஸ் பண்ணதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். ஓகேங்களா? அப்போ ஃபோர்ஸும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் ஆப்போசிட்டாக வந்துடுறதுனால என்ன ஆகும், உங்களுக்கு ஃபார் ஸ்மால் டிஸ்பிளேஸ்மெண்ட்டாக இருந்தால் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் வந்துடும். லார்ஜர் டிஸ்பிளேஸ்மெண்ட் இருந்தால் ஆசிலேட்டரி மோஷன் வரும். ஸ்மாலர் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் வரும்ப்பா. சரிங்களா? ஃபோர்த் ஆப்ஷன் பாருங்கள், Q at the center of the ring is in an unstable equilibrium within the plane of the ring if இது for Q greater than 0 சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக வந்து ஆப்ஷன் ஏ கரெக்டானா கம்ஸ் பேக் என்னன்னு அர்த்தம், அது வந்து ஸ்டேபிள் ஈக்குவிலிபிரியம். அதனால ஆப்ஷன் டி தப்புப்பா. ஸோ போன கொஸ்டின் ஏபிசி 3 ஆப்ஷன் கரெக்டு. ஓகேங்களா?